ஆசிரியர் ஒருவர் அவங்க வகுப்பறையில இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பூவ குடுத்து, "இத உங்களுக்கு புடிச்சவங்க, இல்லன்னா யாரையாவது நீங்க வாழ்த்தணும்னு நெனைக்கிறீங்கன்னா, யாரையாவது பாராட்டணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அவங்க கிட்ட குடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு பையன் என்ன செஞ்சான்னா, தன்னோட பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு அவர வண்டியில எடுத்துட்டு வந்து விட்ட ஒரு செல்வந்தருக்கு அந்த ரோஜா பூவ குடுத்திருக்காருங்க. அப்போ அந்த செல்வந்தர் அந்த ரோஜா பூவ என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பையனுக்கு குடுத்திருக்காரு. தன்னோட வளர்ந்த மகன் அத பாத்துட்டு, நம்ம அப்பா இன்னைக்கு நமக்கு ரோஜா பூ குடுத்திருக்காரு அப்படின்னு திடீர்னு வந்து அவர கட்டிப்பிடிச்சு ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டாராம். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், "நீங்க ரொம்ப நாளா என்ன கவனிக்காம உங்க வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு உந்து சக்தியும், ஒரு ஒரு ஆறுதலும் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. எனக்கு வீடு மேலேயே இருக்கிற பாசமே போயிருந்துச்சு. அந்த நேரத்துல நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தேன். அப்போ நீங்க சரியா இந்த ரோஜா பூவ என்கிட்ட குடுத்துருக்கீங்க. இதனால என் மனசே மாறிடுச்சு. ரொம்ப நன்றி" அப்படின்னு சொன்னாராம். அதனால அன்ப நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் போதாது. நம்ம அத பகிரவும் கத்துக்கணும்.